என்னடா பண்றீங்கன்னு பார்க்காதீங்க. செஸ்ட் நிப்பிள்ளைலாம் சாஃபிங் இருக்கக்கூடாதுன்னு ரவுண்ட் ரவுண்டா செல்லோ டேப் கட் பண்ணி ஆளுக்கு ஒண்ணு ஒண்ணா ஒட்டியாச்சு. ஒரு வாழைப்பழத்த சாப்பிட்டு ஜம்முன்னு ரேஸுக்கு கிளம்பியாச்சு. இது காங்கேயத்தில சண்டே நடந்த ரேஸு. அவசர அவசரமா கிளம்பி வார்ம் அப் ஸ்டேஷனுக்கு போவோம் அப்டின்ட்டு போனேன். கீழ போய் பார்த்தா காங்கேயம் மாடு வச்சிருந்தாங்க. சிங்கத்த பார்த்து மாடு பயந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு வணக்கம் வச்சுட்டு எல்லாத்துக்கும் ஒரு அட்டெண்டன்ஸ போட்டுட்டு லைட்டா வார்ம் அப் பண்ணிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுவோன்னு போனேன். என் பின்னாடியே ஒருத்தன் வர்றான் பாருங்க. என்னைய புடிச்சுக்கிட்டே வார்ம் அப் பண்றான். அதுக்கு தான் வர்றேன். பாசத்துலலாம் வரல. அதுக்கப்புறம் பசங்களுக்கெல்லாம் கை குடுத்துட்டு ரேஸ ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்டின்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு 5 நிமிஷம் லேட்டா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அஃபிஷியல்ஸ் வர லேட் ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட்டு ஒரு 4 கிலோமீட்டர் அப் ஹில்லும், அப்புறம் ஒரு 4 கிலோமீட்டர் டவுன் ஹில்லும், அதுக்கப்புறம் சிவன்மலை ஆரம்பிச்சுருச்சு. சிவன்மலைன்றது ரொம்ப ஸ்லோப்பா இருந்தது. ஒரு 2 கிலோமீட்டர் ரொம்ப டஃப்பா இருந்தது. அப்புறம் நம்ம வேண்டுதல் இருந்தது. ஆண்டவனுக்கு ஒரு வணக்கத்த வச்சுட்டு அப்படியே கீழ இறங்க ஆரம்பிச்சோம். நல்ல ஒரு பேஸ் குறைஞ்சுச்சு. 4:30 பேஸ்லலாம் வந்துச்சு. புது ஷூ நல்லாவே சப்போர்ட் பண்ணுச்சு. நான் கூட ஃபிட் சரியில்லாம இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். கரெக்ட்டா இருந்தது. ரேஸ முடிச்ச கையோட பாச மழையில நனைஞ்சாச்சு. எல்லாரோடையும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துட்டு, நெறைய விஷயங்கள கேட்டு, ஷேர் பண்ணிட்டு, நெறைய விஷயங்கள் தெரியாத அவங்களுக்கு சொல்லி, எனக்கு தெரியாத நான் கேட்டு, நெறையா ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன் இந்த இதுல. நல்ல ஒரு சந்தோஷமாவும், அருமையாவும் இருந்தது இந்த ரேஸு, காங்கேயம் ரேஸு. இத முடிச்சுட்டு சாப்பிட போனோம். சாப்பாடு தான் எனக்கு இந்த காங்கேயத்தில ரொம்ப புடிச்ச ஒரு விஷயம். அதத்தான் சொல்லிட்டு வந்தேன் நானு. எனக்கு காலை சாப்பாடு ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப புடிச்சிருந்தது. நல்லா சாப்பிட்டுட்டு, அப்பம்லாம் வச்சிருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு, எனக்கு ஒரு ஷீல்டு குடுத்தாங்க நினைவா. அத வாங்கிட்டு அப்படியே அங்கேருந்து சிவகங்கை கிளம்பியாச்சு.